வண்ண மீன்கள் விற்பனையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக விளங்கும் சென்னை கொளத்தூரில் விற்பனை சிறப்பாக இருந்தாலும் விலை நிர்ணயம் சரியில்லாததால் தொழிலே நீந்தி கரையேற இயலாமல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சென்னையில் உள்ள கொளத்தூர் என்றால் நெரிசல், வெள்ளம், ஸ்டாலின், மேயர் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று நினைவுக்கு வரும். ஆனால் ஆசியா முழுவதும் உள்ள வளர்ப்பு மீன் ஆர்வலர்களுக்கு வண்ண மீன்கள்தான் நினைவுக்கு வரும். அலங்கார மீன்கள் பெருக்கத்திலும் விற்பனையிலும் நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறது கொளத்தூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ண மீன்களின் சந்தையான கொளத்தூரிலிருந்து இந்தியா முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அலங்கார மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வீடுகளில் அழகுக்காகவும் வண்ண மீன்கள் வீட்டில் வளர்த்தால் நன்மை பெருகும் என்ற நம்பிக்கையிலும் ஏராளமானோர் தேடி வந்து இங்கிருந்து மீன்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர். சென்னை அக்வேரியம்க்குன்னு பார்த்தா இது ஒரு பெரிய ஹப் இந்தியாவுக்கு. எங்கள் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 வெரைட்டி ஃபிஷ் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. இது டெய்லி நாங்கள் இப்போ இந்தியா ஃபுல்லாக தான் சப்ளை பண்ணுறோம், வெளியே ஃபாரின் அனுப்புறதில்ல எங்கள் ஷாப்லேருந்து. ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு பார்த்தா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு ஃபிஷ் ₹1 ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சம் ஒரு ஃபிஷ் 15,000 ₹20,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போது இந்த அபரிமிதமான விற்பனையே தொழிலுக்கு பாதகமாகவும் மாறிவிட்டது. வண்ண மீன்களின் விற்பனை பெருக பெருக கார்ப்பரேட் பாணி பெரிய அளவிலான கடைகளும் பெருகிவிட்டன. ஒட்டுமொத்தமாக சில்லறை விற்பனையாளர்கள் போட்டியிட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான் 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு இப்போ கிடையாது. இப்போ எங்களுக்கு ரொம்ப லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, வியாபாரம் பெருசாக இருக்குது, ஆனால் பணம் சரியான வரவு வரல. நாங்களே ஏதோ வெளியில் வாங்கி போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்ண மீன்கள் வளர்ப்பதற்கென கொளத்தூரை சுற்றியே 50க்கும் மேற்பட்ட பண்ணை குட்டைகள் இருக்கின்றன. சிமெண்ட் தொட்டிகளில் பல வகையாக வண்ண மீன்கள் குஞ்சுகளாகவும் இனப்பெருக்கம் செய்வதற்காக தனித்தனி தொட்டிகளிலும் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. இதில் கோய்கார்ப், மோலி, கப்பீஸ், ஏஞ்சல், டைகர், கோல்ட்ஃபிஷ் எனப்படும் தங்க மீன், ஃபைட்டர் உள்ளிட்ட மீன்கள் இங்கு அதிகம் வளர்க்கப்படும் மீன் இனங்கள். கொளத்தூரில் மீன் வளர்ப்பு என்பது ஒரு குடிசை தொழிலாகவே செயல்பட்டு வருகிறது. 45 நாட்கள் இனப்பெருக்க மீன்களை மட்டும் பிரித்தெடுத்து முட்டையிடுதல் முதல் சிறு மீனாவது வரையிலான வளரிள மாற்றத்தை பராமரிப்போர், பண்ணை குட்டைகள் அமைத்து சிறு மீன்களை வளர்த்து விற்போர், சிறு மீன்களை வாங்கி தொட்டிகளில் விட்டு பெரிய மீனாக்கி விற்போர் என பல நிலைகளில் மீன் வளர்ப்போர் இருக்கின்றனர். மீன்களுக்கு உணவாக அளிக்கும் டாப்னியா என்ற சிறிய புழுக்களை குளங்களிலும் குட்டைகளிலும் சேகரிப்பதற்கென்றே 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டுள்ளனர். மீன் வளர்ப்பிற்கு தேவையான மீன் தொட்டி, ஏரேட்டர், மீன் தீவனம் உள்ளிட்டவை இங்கு பல வகைகளில் கிடைக்கின்றன. ₹1 முதல் பல ₹1000 வரை 100க்கும் அதிகமான வகை மீன்கள் கொளத்தூரில் கிடைக்கின்றன. 13 வருஷமாக்கி நான் இருக்கேன். என்ன செய்கிறோம், பெண் மீன் ஆண் மீன் உரத்தொட்டியில் போட்டு வச்சுருவோம், மொத்தம் போட்டு வச்சுருவோம். கடைசியில் இனப்பெருக்கு போகும்போது ஒரு தொட்டிக்கு 7 மீன் பெண் மீன், 8 மீன் 9 மீன் ஆண் மீன் போட்டு உற்பத்தி ஆக்குவோம். சரியான விலை நிர்ணயம் இல்லாமலும் இடவசதி மற்றும் தண்ணீர் வசதி இல்லாமலும் தற்போது தங்களுடைய தொழில் அழியும் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக வண்ண மீன்கள் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அழகுக்காக மட்டும் இல்லாமல் சிலர் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் வளர்க்குறாங்க. இதை நாங்கள் இது மாதிரி என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பம் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கு. இதில் டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா தமிழக அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் செஞ்சாங்கன்னா உண்மையிலே இன்னும் நல்லா இதை பண்ணலாம். வண்ண மீன்கள் விற்பனையாவது இன்னும் அதிக அளவில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் சரியான சாலை வசதியும் தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் வண்ண மீன்கள் விற்பனையாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கு அரசு உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு விலை நிர்ணயம் மற்றும் தண்ணீர் வசதி, சாலை வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கொளத்தூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் எஸ். விக்னேஷ்.